வணக்கம். வானிலை குறித்த செய்தி வாசிப்பவர் பாலசரஸ்வதி. தற்போதுள்ள செயற்கைக்கோள் படத்தின்படி சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மேகமூட்டம் தென்படுகிறது. கேரளா மற்றும் கடலோர கர்நாடகா பகுதிகளில் வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இனி காற்றின் திசை குறித்து பார்ப்போம். தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வடக்கு அல்லது வடமேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். கேரளா மற்றும் கர்நாடகாவில் வடமேற்கிலிருந்து காற்று வீசக்கூடும். தொடர்ந்து மழைப்பொழிவு குறித்து பார்ப்போம். சென்னையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே பதிவாகும். தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் வெப்பமான வானிலையே பதிவாகும். மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் பருவமழை தொடங்கிவிட்டதால் கேரளா மற்றும் கடலோர கர்நாடகா பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இனி தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். தமிழகத்தில் அதிகளவாக 37 முதல் 40 டிகிரி செல்சியஸும், இரவில் குறைந்தளவாக 25 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகும். திருச்சிராப்பள்ளியில் வானம் சில இடங்களில் மேகமூட்டத்துடன் காணப்படும். அங்கு 28 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சில இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கலாம். அங்கு 25 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் அதிகளவாக 39 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி நாட்டின் முக்கிய நகரங்களில் வெப்பநிலை குறித்து பார்ப்போம். திருவனந்தபுரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் 24 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூருவில் அதிகளவாக 29, குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். கோவாவில் 25 முதல் 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். ஹைதராபாத்தில் 25 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். மும்பையில் அதிகளவாக 32, குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். அகமதாபாத்தில் 28 முதல் 36 டிகிரி செல்சியஸுடன் வான மேகமூட்டத்துடன் காணப்படும். போபாலில் அதிகளவாக 32, குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். கொல்கத்தாவில் 26 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். மற்றும் தலைநகர் டெல்லியில் அதிகளவாக 32, குறைந்தளவாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஸ்ரீநகரில் அதிகளவாக 28 டிகிரியும், குறைந்தளவாக 17 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். இனி உலகின் பல்வேறு இடங்களின் வானிலை குறித்து சுருக்கமாக காண்போம். லாஸ் ஏஞ்சல்ஸில் அதிகளவாக 24, குறைந்தளவாக 16 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். வாஷிங்டன் டிசியில் 22 முதல் 30 டிகிரி செல்சியஸுடன் வறண்ட வானிலையே நிலவும். நியூயார்க் நகரத்தில் அதிகளவாக 31, குறைந்தளவாக 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். டொரண்டோவில் 16 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும். ஆஸ்லோ நகரில் அதிகபட்சமாக 18, குறைந்தபட்சமாக 9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். லண்டன் நகரில் 14 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். பாரிஸ் நகரில் 14 முதல் 24 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் வறண்ட வானிலையே பதிவாகும். ரோம் நகரில் 22 முதல் 33 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவக்கூடும். ரியாத் நகரில் அதிகபட்சமாக 43, குறைந்தபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும். மற்றும் அனுராதபுரத்தில் அதிகளவாக 31, குறைந்தளவாக 27 டிகிரி செல்சியஸுடன் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இத்துடன் வானிலை குறித்த செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.